என்ன புடிச்சு கொடுத்துறல, நான் பாம்பு மாதிரிடா. பகை வச்சுட்டேன்டா உன் மேல, விட மாட்டேன் நானு. என்னைக்காவது ஒரு நாள் தூக்குறடா உன்னை. டேய் படா. தம்பி, வேற ஏதாவது டிசைன்ஸ் எடுத்து போடுங்க. இது பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. விலைய பாத்தீங்களா? 6800 ரூபாய். பரவாயில்ல. என்னங்க, போன வாரம் தான் என் பர்த்டேக்கு 10,000 ரூபாய்ல புடவை எடுத்தீங்க. இப்போ இவ்வளவு காஸ்ட்லி எடுக்கணுமா? இது பாரு, அன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு நம்மளோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி. காலத்துக்கும் நாம 2 பேரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாள். ஸ்பெஷலா இருக்கணும். காஸ்ட்லியா இருந்தா பரவாயில்ல, நீ நல்ல காஸ்ட்லியாவே எடுத்து போடுப்பா. இது பாரு, இது எப்படி இருக்கு? வித்யா, நம்ம போகும்போது கதவு லாக் பண்ணிட்டு தானே போனோம்? ஆமா. அப்போ திறந்திருக்கு. ஐயோ, தெரியலையேங்க. என்னங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், சத்தம் போடாம வா. என்னங்க, பீரோல போய் நகைலாம் இருக்கான்னு பாக்கட்டுமா? போய் பார்ப்போம். என்னங்க, உள்ள நகைலாம் இருக்குங்க. சரி வா, மேல போய் பார்ப்போம். என்னங்க, என்னங்க, என்ன? இங்க பாருங்க. ரத்தம். யாருங்க இது? தெரியலையே வித்யா. எப்படிங்க நம்ம வீட்ல வந்து செத்தா இவ? பார்த்தா அப்படி தெரியல. எங்கேயோ கொண்டு நம்ம வீட்ல கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. நம்ம காத்தால வெளியே போனவங்க நடுவுல ஒரு வாட்டி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. கையும் ஓடல, காலும் ஓடல. முதல்ல போலீஸை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். யாருங்க எந்த நேரத்துல? போய் பார்க்கலாம் வா. போ போ போ. என்னங்க, யாரும் நிக்கிறாங்க. இரு இரு, நான் பார்க்கறேன். One minute sir. ஜனார்தன் சொல்லுங்க.
ஃபாரின் பயர்ஸ்லாம் நாளை காலைல மீட்டிங் வந்துருவாங்கல்ல? ஓ அப்படியா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நாளைக்கு நான் ஃப்ரீ தான். ஓகே, நான் வந்துடுறேன். சார் ப்ளீஸ் சார் வாங்க. நீங்க யாரு? நான் வித்யா சார். இவங்க என் ஒய்ஃப் சார். நீங்க யார் சார்? பார்த்தா தெரியல. பவன் குமார், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அத என் வாயால நான் சொல்லணுமா? சார் என்ன சார்? சார் என்ன சார் பண்றீங்க? சில பேரு போலீஸ பார்த்த உடனே போன்ல ஏதோ பெருசா கிழிச்சற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களான்னு செக் பண்றேன். சார் சார் இந்தாங்க வச்சுக்கோங்க. உங்க பேர் என்ன? என் பேர் உதய் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? சார் இந்த வீட்ல நாங்க 2 பேர் தான். எங்களை தவிர வேற யாருமே கிடையாது. ஆஹா. ஏன் சார்? இல்ல, இந்த பக்கமா இருக்கிற வீட்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கலாட்டா பண்றதா எங்களுக்கு போன் வந்தது. அத ஒவ்வொரு வீடா செக் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா வீட்ல வேற யாரும் இல்ல தானே? கண்டிப்பா வேற யாருமே இல்ல சார். நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆமா, ஏன் நீங்க அவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? பதட்டம்? அது ஆமா சார், நீங்க பாட்டுக்கு நேரா உள்ள வரீங்க, போனை புடிங்கி செக் பண்றீங்க, அப்புறம் மிரட்டர் ஸ்டைல்ல பேசுறீங்க. அப்புறம் எப்படி சார் பதட்டப்படாம இருக்க முடியும்? ஆஹா, சரி பாப்போம். என்னங்க நீங்க? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்த உடனே இப்ப பேசாம இருந்துட்டீங்க. அவன் பேசுறத பாத்தியா? இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்கோ, நம்ம தான் யாரையோ கொலை பண்ணிட்டா மாதிரி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவானுங்க. தெரியுமா உனக்கு? நாளை காலையில நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கிற விஷயமா பையர்ஸ் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இவன் நம்ம மேல பழிய போட்டு உள்ள தள்ளிட்டானா என்ன ஆகும் சொல்லு? அதெல்லாம் சரி. இப்போ அந்த பாடியை என்னங்க பண்றது?